வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு கோச்சாரப்படி கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால என்னென்ன பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு இருக்கோங்க. இப்ப இந்த கடகராசியில ஆகஸ்ட் மாதத்துல கிரகநிலைகள் கோச்சாரம் எங்க இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே கடகராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா சந்திர பகவான். எப்பவுமே சந்திரங்கிறது ஒரு நீர் சார்ந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு ராசி. எப்பவுமே முன்கோபங்களும் ஆசைகளும் கற்பனைகளும் அதிகமா இருக்கக்கூடிய ராசி எதுன்னா கடகராசி. இப்ப இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சனி கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. பட் ஆல்ரெடி ஒரு அஷ்டம் சனி நடந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசியிலேயே புதனும் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி புதனும் சுக்கிரன் சேர்க்க பெறும் பொழுது கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு குழப்பங்கள், மனவேதனைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப உங்க ராசியிலேயே புதனும் சூரியனும் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப சூரியன்கிறது நம்மளுடைய தலைப்பகுதி. அப்படி இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும். இரண்டாவது, மனசுக்குள்ள போட்டுட்டு அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த கிரகநிலைகள் கோச்சாரப்படி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. சுக்கிர பகவான் இருக்கும்பொழுது குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல காரியங்கள் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னாவே தடங்களாயிருக்கும், பிரச்சனைகளாயிருக்கும், குழப்பங்களாயிருக்கும், பதட்டங்களாயிருக்கும். எந்த ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருப்பீங்க. நம்மளால இது எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாம் இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய இவரா இருப்பார். நம்ம யாரு நல்லவன்னு சொல்லி நம்ம நம்புறோமோ அவங்க நம்மளையே ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாயிருக்கலாம். இப்ப உங்க ராசியில உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில ஒற்றுமையில பாத்தீங்கன்னா சில டயத்துல தடங்கள் ஆகலாம். நீங்க உங்களுடைய சகோதரனுக்கு நீங்க நல்லதை பண்ண போனா கூட நமக்கு கெட்டதா மாறலாம். சில டயத்துல பண்ணாத தப்புக்கு தண்டனை நினைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னா கூட அந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப சனி வக்கரம் அடையும் போது என்ன ஆகும்னா தடுமாற்றங்கள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள். இப்ப கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகமா கொடுத்துருக்கும். 2 நாள் நல்லா இருந்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்க முடியாது. பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்லையாவது போய் நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது. வீட்டுக்குள்ள வந்தாவே குழப்பங்கள், டென்ஷன் அப்படி இருக்குமா, இது எல்லாமே பல குழப்பத்தினாலேயே உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு கொடுக்கும். பட் அதனால இந்த வாய்ப்பு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப சனி வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்காம நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஸ்டெப் எடுங்க. அது இல்லாம மேனராசியில ராகுபவன் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாங்க. பெரிய பாதிப்புகள், பெரிய தொந்தரவுகள் கொடுத்தாலுமே கூட அது தாங்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு தைரியத்தையும், ஒரு தன்னம்பிக்கும் துணிச்சலும் உங்ககிட்ட கொடுத்துரும். எப்பவுமே தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இருந்தா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் எப்பவுமே நமக்குள்ள வரும். அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லைங்க. அது இல்லாம ரிஷப ராசியில செவ்வாயும் குரு பகவானும் இருக்காரு. இப்ப ரிஷப ராசியில செவ்வாய் குரு பகவான் இருக்கும் பொழுது இப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்துட்டு தொழில்ல திடீர் மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது திடீர்னு வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி வரும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா
ஒரு இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு அந்த இடத்துல எந்த ஒரு தப்புமே பண்ணாம வந்து பார்த்துட்டீங்கன்னா தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம். உங்ககிட்ட நல்லவிதமா பழகிட்டு உங்ககிட்ட நல்லவிதமா பேசிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லக்கூடிய அளவு கூட அது நடந்திருக்கலாம். ஆனால் அது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. அப்படிப்பட்ட இருந்தவங்களுக்கெல்லாம் தொழில நல்ல மாற்றங்கள் வரும். புதிய வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லாம கடகராசி நமக்கு எல்லாமே இது பண்ணவும் கூடாது, நம்ம எது பண்ணாலும் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா பயத்தை வச்சுக்காதீங்க. அப்படி பயத்தை வைக்கும் பொழுது வந்த வாய்ப்பு எல்லாமே நீங்களே வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவீங்க. அதே மாதிரி வாகனத்துல போகும்போது கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு செவ்வாயும் சேர்க்க இருந்தாலும் கூட தன்னுடைய ராசியில புதனும் சூரியனும் இருக்காரு. புதனும் சூரியன் இருக்கும்போது வண்டி வாகனத்துல பொதுவாகவே கவனமா போகணும். யாருக்கு ஜாமீன் எழுத்து போறதோ சப்போர்ட் போறதோ இல்ல வந்து உங்களுடைய வாகனங்கள் வந்து மற்றவங்களை நம்பி கொடுக்கறதோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இரவு பயணங்கள் நீங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாவது சுப காரியங்கள் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். பட் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, விசா கிடைச்சிருக்காது. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு கிடைச்சிருக்காது. கடைசி டயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் தேடி வந்திருக்கும். பட் அப்படி தேடி வருதுன்னா நம்மளுடைய சுய ஜாதகத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாவே பெரிய பாதிப்புகள் பெரிய தொந்தரவுகள் வராதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை நான் ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொல்றேன்னா கடகராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமா இந்த மாசம் இருக்குங்க. ஏதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை பதட்டப்படாம அதை ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுத்துக்கோங்க. பெரிய பாதிப்புகள் வராது. சனி பகவான் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நல்லா சனி பகவான நல்ல வழிபாடுகள் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைங்கிறது நான்வெஜ் சாப்பிடாதீங்க. யாருக்காவது ஒரு தான தர்மங்கள் உங்களால முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களுக்கு நீங்க செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது என்னன்னா பெரிய பாதிப்புகளோ பெரிய தொந்தரவுகளோ வராதுங்க. நல்ல முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். பட் நான் ஆல்ரெடி எப்பவுமே நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க, நம்ம என்னதான் கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நமக்கு நல்லா இருந்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகம் எப்பவுமே நமக்கு நல்லா இருக்கணும். தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்லா இருந்தாவே நம்ம தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும். அதே மாதிரி தோஷங்கள் இருந்தா அதுக்கான என்ன பரிகாரங்கள் அதுக்கான என்ன வழிபாடுகள் அதை தேடி அதை நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதனால வந்து நம்மளோட சுய ஜாதகத்தை நீங்க மெயினா நீங்க பாத்துக்கோங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-3 மாசம் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கேட்டு சார் எங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, எந்த வகையில போகல, எங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்க, அதுக்கான பரிகாரங்கள் என்ன எல்லாருமே கேட்டு தெரிஞ்சு அதனோட வழிகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நிறைய பேர் சார் நீங்க சொன்ன பரிகாரங்கள் படத்துக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு. இத்தனை நாள் வந்து விட தெரியாம நாங்க இருந்தோம், இப்ப எங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இத்தனை வருஷம் நாங்க யோகத்தை வந்து தவற விட்டுட்டோம், உங்ககிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா வாழ்த்துக்கள், நன்றிகளும். அதே மாதிரி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.